வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான மற்றும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பாதாம் பிசின், தேங்காய், ட்ரை ஃப்ரூட்ஸ் பாயசம். அதுவும் அடுப்பே யூஸ் பண்ணாம எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிட்டு இருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பாதாம் பிசின் 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிணத்துல சேர்த்துட்டு 200 ml தண்ணி விட்டு நைட்டு ஊற வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயிட்டு இருக்கு, நல்லா ஊறி வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு கிண்ணத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வயிற்றுல இருக்க புண்ணை ஆத்தக்கூடியது. இதுக்கு 100 ml சுடு தண்ணி விட்டுண்டு 10 நிமிஷம் ஊற வச்சுப்போம். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு 1 கப், அதாவது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துட்டு 150 ml தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். அரைச்சின்னு வந்ததை வடிகட்டி வச்சு வடிகட்டின்றலாம். மறுபடியும் அந்த தேங்காவை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு 150 ml தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். மறுபடியும் வடிகட்டின்றலாம். மொத்தம் நம்மளுக்கு தேங்காய் பால் 300 ml வந்திருக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, ஊறிட்டு இருக்கு பாதாமும் முந்திரியும். அதை மிக்சி ஜார்ல சேர்த்துன்றலாம். பாதாம் பிசினையும் சேர்த்துட்டு அரைச்சின்றலாம். இது மாதிரி சேர்க்கறதுனால பாதாம் பிசின் யூனிஃபார்மா அரைப்படும். அதுக்குதான் அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இது ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருவோம். இப்போ ஒரு பெரிய கிண்ணத்துல அரைச்ச பாதாம் பிசின், முந்திரி, பாதாம் எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். தேங்காய் பாலை சேர்த்துடலாம். பனக்கற்கண்டை இது மாதிரி பொடி பண்ணிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. நீங்க தேவைப்பட்டா சர்க்கரையோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது ஒண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடியை சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம், 1 ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா, 2 ஸ்பூன் அளவுக்கு வால்நட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு திராட்சை, 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு திராட்சை, 1 ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதைகளை சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரா ரெடி ஆயிடுத்து. இதுக்கு மேல கார்னிஷிங்க்கு பிஸ்தா பீசஸ் சேர்த்துடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க, ஹெல்த்தியா இருங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.